ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ்ங்க. ஆக்சுவலாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதில் பெரம்பலூர், அந்த திருச்சி அண்ட் கோயம்புத்தூர், சென்னை இது மாதிரியான இடங்களில் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே எது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் பை AICTE நியூ டெல்லி அண்ட் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை பெர்மனன்ட்லி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே NACல பார்த்தீங்கன்னா A+ கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, NBA அப்ரூவ்டு ஆன ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். NBAல பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து NBA அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE டிபார்ட்மெண்ட், EEE டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா NBA அப்ரூவ்டு வாங்கின ப்ரோக்ராம்ஸ் சொல்லலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா MBA கோர்ஸும் வந்து அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, இங்கே பேசிக்காக என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு காலேஜ்லேயும் அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். யூஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் CS அப்படிங்கிற கோர்ஸும், அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ECE டிபார்ட்மெண்ட், EEE டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, இது மாதிரியான UG கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல்சோ PGயில் பார்த்தீங்கன்னா MBA கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, பேசிக்காக ஒவ்வொரு காலேஜ்லையும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிளேஸ்மெண்ட் எப்படி சார் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக இங்கே எது மாதிரியான ட்ரைனிங் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அங்கே உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறப்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில் கொடுக்குறாங்க, அண்ட் ஆப்டிடியூட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கம்பெனியோட ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்காக நான் சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, அண்ட் இன்டர்வியூஸ் ஃபேஸிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கும், குரூப் டிஸ்கஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஆக்டிவிட்டீஸும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நிறையவே பண்ணி கொடுக்குறாங்க. வந்து எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் அங்கே விசிட் பண்ணி சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டிப்னு சொல்லலாம். ஓகேங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் இயர் பை இயரில். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் 2022 23 பேட்ச் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஆக்சுவலாக பாருங்கள், என்ன கம்பெனி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ சேலரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். எத்தனை கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் மொத்தமாக ஒவ்வொரு கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து 23 பேட்சில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அண்ட் என்ன சேலரி பேக்கேஜில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரியாக உங்களுக்கு 3 to 4 வந்து மினிமம் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 LPA வந்து இயருக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2023 எக்ஸாக்டான சேலரி என்னங்கிறது உங்களுக்கு டேட்டாவோட நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது 2023 பொறுத்த வரைக்கும். ஆல்சோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2022 பார்த்தீங்கன்னா எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜில், எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். 2022 என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ சேலரியில், அண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியம். பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி அந்த காலேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ரிக்ரூட்டர்ஸ் எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரிக்ரூட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பாருங்கள், டெல், விப்ரோ, இன்ஃபோசிஸ், அமேசான், பைஜூஸ், இது மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. எது மாதிரியான கம்பெனிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கேன். நல்லா பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் டீட்டெயில்டாக விசாரித்து நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸும் இங்கே இருக்குது. உங்களுக்கு ஒரு காலேஜில், நல்ல காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும், அட்மிஷன்ஸ்க்கான கைடன்ஸ் கிடைக்கணும், கவுன்சிலிங்கான கைடன்ஸ் கிடைக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் தென் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.